ராஜகுமாரனை தூக்கிட்டு போனது யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்னால அவனை திரும்ப கொண்டு வர முடியாது. அவன் கண்டிப்பா உனக்கு உதவி செய்வான். அவன்தான் டோலக்பூர்ல இருக்கிற சோட்டா பீம். ஆனா அதுக்காக நீ வேற ஒரு உருவத்தை எடுத்தாகணும். உன் உருவம் மாறி இருக்கிற விஷயத்த நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. இல்லனா என் மந்திர சக்தி முறிஞ்சு போயிடும். என்ன உதவி வேணுமோ கேளு, செய்யறேன். என் பேரு இஷானி. நான் சோட்டா பீம தேடி வந்திருக்கேன். நான் தான் பீம். சொல்லு, என்ன விஷயம்? இவ பீம தேடல, சோட்டா பீம தேடிக்கிட்டு இருக்கா. நான் தான் சோட்டா. நான் தான் பீம். தயவு செஞ்சு நிறுத்துங்க. இவங்களுக்கு நம்மோட உதவி தேவை. எப்படி இருக்கிற பீம்? உன்னை சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு தெரியுமா? இஷானிய நான் தான் உன்கிட்ட உதவி கேட்டு அனுப்பி இருக்கேன். நான் ஈஷானிக்கு எப்படி உதவ முடியும்னு சொல்லுங்க. இஷானி ஒரு ராஜகுமாரி. ராஜகுமாரன் உதய ஒரு சூன்யக்காரி தன்னோட கோட்டையில புடிச்சு வச்சிருக்கா. நான் உனக்கு நிச்சயமா உதவுறேன் ஈஷானி. அந்த கோட்டை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் பீமே. நாங்களும் கூட வருவோம். உள்ள போறதுக்கு எந்த வழியும் இருக்கிற மாதிரி தெரியல. பாரு, அங்க ஒரு ஜன்னல் இருக்கு. ஆனா அந்த ஜன்னல் வரைக்கும் நாம எப்படி பாப்போம்? நம்மால பறந்துதான் போக முடியும். எல்லாரும் இலைய விட்டு தாவிடணும், இல்லனா நம்ம ஜன்னல் வழியா உள்ள போக முடியாது. மரியாதையா ராஜகுமாரன் எங்க கிட்ட ஒப்படைச்சு. என்னையே பயமுறுத்துறியா பீம்? நீ தேடி வந்த ராஜகுமாரனை இந்த மந்திராண்டாக்குள்ள போடுறதா இருக்க பீம். முடிஞ்சா காப்பாத்து. போ, விளையாட்டெல்லாம் இதோட நிறுத்திக்க. ராஜகுமாரன் எங்கன்னு சொல்லு, இல்லனா என்ன பண்ணுவேன்? இதென்ன இப்படி பண்ணிட்ட நீ? காப்பாத்துங்க. அது சரி, ராஜகுமாரன் எங்க போனாரு? சுட்கி, அந்த ஆமையை காப்பாத்து. அதுதான் ராஜகுமாரன். பீம், அந்த ஆமையை காப்பாத்து. அதுதான் நம்ம ராஜகுமாரன். ஏன் பாபிமே, என் கைய புடிச்சுக்கோ. ரொம்ப நன்றி பீம். நீ மட்டும் இல்லனா என் ராஜகுமாரன் பாவம் அந்த மந்திர அண்டாக்குள்ளேயே மாட்டிட்டு இருந்திருப்பான். எனக்கு நீ சொல்றது புரியல. ராஜகுமாரன் உதய் ஒரு ஆமையா? ஆமா, ஏன்னா நானும் ஆமைகளோட ராஜகுமாரி தான். எங்களுக்கும் உங்க ரெண்டு பேரையும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. டோலு போலு, என் கோட்டைய பாத்தீங்களா? எல்லாரத விடவும் ரொம்ப நல்லா இருக்குல்ல. இத யாராலையும் அசைக்க கூட முடியாது. ஆனா இதுக்கு ஒரு கொடி இருந்தா பாக்க இன்னும் நல்லா இருக்கும். என்னாச்சு காளியா? அச்சோ, தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. டைம் மிஷின்ல வந்து போகும்போது என்னைக்கும் என்னோட லேண்டிங் மிஸ் ஆக தான் செய்யும்.
நம்ம வெளிய போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம். நான் வரல. என்னாச்சுன்னு சொல்லுங்க. நான் ஒரு இளவரசி, அதனால யார் மேல வேணும்னாலும் காரணமே இல்லாம கோபம் பண்ண முடியும். நான் ஒரு இளவரசி, முதல்ல நான் தான் இங்க இருந்து என்ன இளவரசி, இது முதுகுல இருக்கிற உப்பு எடுத்துக்கிட்டு திரும்பி போக முடியாதே. எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் தான் முதல்ல இங்க இருந்து போவேன். தனு, என்ன பண்றீங்க? நான் ஒரு இளவரசி. தனு, உப்பெல்லாம் போச்சு. தண்ணுவ தண்ணியில தள்ளிட்டியே. என்ன நீங்க மன்னிக்கணும். நீ ரொம்ப கெட்டவ. உன்னை என்ன பண்ற பாரு. அகடம் பகடம் விகடம். இது எனக்கு பிடிக்கல. என் மேல தூக்கி போடாத. நான் குணமாக மாட்டேன். நீங்க இளவரசியை குணப்படுத்திட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு நதிக்கு அந்த பக்கம் போற பாபாவுக்கு குணப்படுத்துற மருந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இளவரசிய குணப்படுத்திடு. உண்மையிலேயே நீ இந்த உப்பு முட்டைய அக்கறைக்கு கொண்டு போய் சேர்த்துதே, அப்போ இளவரசிய நான் குணப்படுத்திடுறேன். இதத்தான் செய்யணுமா? இப்போ இந்த தலைவனுடைய திறமைய பாரு. கலக்குறீங்களே தலைவா. அகடம் பகடம் விகடம். இவங்களை குணப்படுத்திருங்களேன். இவங்களை குணப்படுத்தணும்னா உப்ப அந்த கரைக்கு கொண்டு போய் காட்டு. இப்ப காப்பாத்துங்க, என் தண்டுவ காப்பாத்துங்க. பீம், நீ என் தன்னுவ காப்பாத்திட்ட. கெஞ்சி கேக்குறேன் பாபா, இளவரசியை குணப்படுத்த நிறைவேறும். நான் குணமாயிட்டேன். உங்ககிட்ட இருக்கிற டேலண்ட்களை மக்களுக்கு காட்டுங்க. அப்படி காட்டி டோலக்பூர் மக்களை நீங்க தான் மகிழ்விக்கணும். அது சரி, நீங்க ரெண்டு பேரும் என்ன தனியா ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? நாங்க ரெண்டு பேரும் டேலண்ட் ஷோல என்ன பண்றதுன்னு இப்பவே முடிவெடுத்தாச்சு. ரெடியா இருக்கோம். சொல்லிட்டு பாருங்க. எங்க போறீங்க? நாங்க ரெடி ஆயிட்டோம். மகாராஜா உங்ககிட்ட ஒரு செய்தியை சொல்லிருக்காரு. அதாவது டேலண்ட் ஷோ நடக்கும்போது நீ ஒரு முக்கியமான விருந்தாளியா வரணுமா? கண்டிப்பா. சிவானி மற்றும் சுட்கியுடன் இந்த ஷோவை ஆரம்பிக்க போகிறோம். அவர்கள் ஆடப்போவது மிகவும் கடினமான பானை டாக்கிட்ட ஆட போறாங்க. அட பானைகளை நல்லா ஒட்ட வச்சிருக்காங்கப்பா, அதனாலதான் கீழே விழ மாட்டேங்குது. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது.
இந்த ஷோவில் அடுத்து பங்கெடுத்துக் கொள்ள போவது டோலுவும் பாலுவும். ஏன்னா மிருகங்களை வேட்டையாட காட்டுக்குள்ள வந்துகிட்டு இருந்தாங்க. அதுவும் முக்கியமா புலிய வேட்டையாட ஆசைப்பட்டாங்க. யானைய பிடிச்சிட்டு போக பார்த்தாங்க. புலி சொல்லிச்சு, வேட்டையாட ஒருத்தம் வரல, நிறைய பேர் வராங்க. யானை சொல்லுச்சாது, நாம 2 பேரும் சேர்ந்து எதிர்க்கணும். வேட்டையாட வந்தவங்கள 2 பேரும் சேர்ந்து விரட்ட. டோலு போலு, நீங்க புலி மாதிரியா யானை மாதிரியா கத்துனீங்களே, அப்போ உண்மையிலேயே 2 மிருகங்களும் காட்டுல இருந்து இங்க வந்திருக்குன்னு நினைச்சோம். ரொம்ப நன்றி.